எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் உதயகுமார், ஸ்ரீ ஐக்கிய ஜோதி நிலையம். ஒருத்தர் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறார் அப்படின்னா, நான் வேலையை விட்டுட்டு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா எல்லோரோட மனசுலையும் பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழிலுக்கு போகிறத விட ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி நாமளும் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அமைஞ்சிறதில்லை. காரணம் என்னென்னா, சில பேர் சொந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லி அதில் முதலீடு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாஸ் ஆகி கடன் மேலே கடன் பட்டு உட்காந்தவங்க நிறைய பேர். அதை பார்க்கும்போது சில பேர் நானும் தொழில் ஆரம்பித்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு, நீ பண்ண வேண்டாம், பேசாமல் சேஃப்டி எதுவோ அதை பாரு, ஒரு அடிமை தொழிலுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ அப்படின்னு தான் எல்லோரும் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. காரணம் என்ன, ஜாதக ரீதியாக ஒரு தொழில் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் கண்மூடித்தனமாக அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்க லாஸில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தர் தொழில் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கரெக்டான முறையில் தொழில் அமைச்சு உட்காந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், குப்பையில் இருக்கவங்க கூட கோபுரத்துக்கு போவான். சரியா? அப்போ தொழில் ஒருத்தனோட வாழ்க்கைக்கு முக்கியமான மூலாதாரம் அப்படிங்கிறது தொழில். இந்த தொழில் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ தொழில் வச்சு தான் அவனோட வாழ்க்கை, வாழ்வாதாரம், குடும்பம், அவனோட வரவு செலவு, நல்லது கெட்டது எல்லாமே போகுது. அப்போ ஒரு தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்பேற்பட்ட தொழில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஜாதகத்தில் மெயின் நமக்கு ஏழச்சனி நடக்குது அப்படின்னா, விரையச்சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி, அஷ்டம் சனி நமக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் சனி, அந்த சனி மீது கோச்சார கேது பகவான் பயணம் செய்யும்போது, அப்போது அந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ 2.5 வருஷம், அதாவது 1.5 வருஷம் அப்போ தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிற நேரத்தில், சரிங்களா, நமக்கு என்ன திசாபலன் புத்தி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு ஜாதகர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தொழிலை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.